வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வீரமணி. புதிய ஜிஎஸ்டி சீர்திருத்தங்கள் நாட்டு மக்களின் நுகர்வை மேம்படுத்தும் என்றும் அது மூலதன செலவினங்களை பாதிக்காது என்றும் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். தனியார் தொலைக்காட்சி ஒன்றிற்கு பேட்டியளித்த அவர், அமெரிக்க அரசின் 50% வரிகளால் பாதிக்கப்படும் ஏற்றுமதியாளர்களை ஆதரிப்பதற்கான நடவடிக்கைகளில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் கூறினார். மேலும் அனைத்து பொருட்களும் சேவைகளும் இப்போது 0.5-18% வரம்பில் ஜிஎஸ்டி உள்ளன என்றும், பெட்ரோலியம் மற்றும் மதுபான பொருட்கள் ஜிஎஸ்டிக்கு வெளியே இருக்கும் என்றும் அமைச்சர் கூறினார். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் நேற்று மாலை பூட்டான் பிரதமர் திரு ஷெரிங் டோப்கேயை புதுடெல்லியில் சந்தித்தார். இந்தியாவிற்கும் பூட்டானிற்கும் இடையிலான தனித்துவமான கூட்டாண்மையை தொடர்ந்து வலிமை பெற்று வருவதாக டாக்டர் ஜெய்சங்கர் தமது சமூக ஊடக பதிவில் குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரியில் நீட் அல்லாத இளநிலை படிப்புகளுக்கான 2வது சுற்று தற்காலிக இடஒதுக்கீடு பட்டியல் சென்டாக் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளதாகவும், மாணவர்கள் வரும் 8ஆம் தேதிக்குள் கல்லூரிகளில் சேர வேண்டும் என்றும் சென்டாக் நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் முதுகலை படிப்புகளில் காலியிடங்களுக்கான மாப் கலந்தாய்வு வரும் 9ஆம் தேதி நடைபெற உள்ளது. ஏற்கனவே விண்ணப்பிக்காத மாணவர்களும் ஆன்லைன் மூலம் 1000 ரூபாய் செலுத்தி இதில் பங்கேற்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய கைப்பந்து அணியின் முன்னாள் முன்னணி வீராங்கனையான தமிழகத்தைச் சேர்ந்த ஸ்ரீமதி நினைவாக அவருடன் இணைந்து விளையாடிய வீராங்கனைகள் சார்பில் மாநில அளவிலான கைப்பந்து போட்டி நடைபெற உள்ளது. இந்த போட்டிகள் சென்னை நேரு ஸ்டேடியத்தின் பி மைதானத்தில் இன்றும் நாளையும் நடைபெறுகின்றன. இப்போட்டியில் ஆண்கள் மற்றும் பெண்கள் பிரிவில் தலா 6 அணிகள் பங்கேற்க உள்ளன. பீகாரின் ராஜ்கிரில் இன்றிரவு 7:30 மணிக்கு நடைபெற உள்ள ஆண்கள் ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா சீனாவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.